Hi guys, welcome to Jamna Diaries YouTube channel. Actually இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 year ஆயிடுச்சு. பட் நான் எதுவுமே வீடியோ பெருசாக போடலை. ஸோ ஃபஸ்ட்டு 50 சப்ஸ்கிரைபரில் இருந்துச்சு. இப்போ 580 சம்திங் இருக்குது. இன்னும் உங்களோட சப்போர்ட்டினால இது 1000 10,000 போகும் அப்படின்னு நம்புகிறேன். பெருசாக எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஆர்வம் இல்லை. ஃபஸ்ட்டில் நான் வீடியோ போடும்போது என்னோட மேடம் சார் எல்லாமே நீ நல்லா பேசுகிற போரில்ல அந்த இடத்தெல்லாம் விளாக் பண்ணி போடு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. என்னோட லைஃப்பில் நடந்த அப் அண்ட் டவுன்ஸ், இதுக்கப்புறம் என்னோட கெரியரை நான் எப்படி கொண்டுட்டு போகிறேன், இது எல்லாமே நான் உங்களுக்கு விளாகாக போடுறேன். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு டைம் நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு அதனால நம்ம வந்து நிறைய அடிகள் பட்டிருப்போம். பட் அதுலேயே நம்ம சோர்ந்து இருக்கக்கூடாது. அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா பின்னாடி நமக்கு பெட்டரான ஒரு கெரியர் இருக்கும் இல்லையா? அதை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம், இன்க்ளூடிங் மீ. எனக்குமே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இப்படியே விடாமல் பேசுகிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் நான் மைக்லலாம் பேசணும்னா பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பர்சனலாக உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன்னா, யாரையுமே நம்பாதீங்க. நம்ம ஒரு வேலை போயிட்டுருக்கோன்னா நம்ம போகும் இடையில வந்து உனக்கு இதுதான் சூப்பராக வரும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம அந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், அது தப்பான டிசிஷன் தான். இது என்னோட லைஃப்பில் நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே பிறந்து வளர்ந்தப்போ வந்து 100% நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, 100% கெட்டவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்க வளர்கிற சூழ்நிலை சந்திக்கிற பர்சன் தான் அவங்கள அந்த மாதிரி மாற்றும். ஒருத்தவங்க ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா டைமும் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு கிடையாது. நல்லவங்களாக இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்டே நம்ம போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்குங்கிறது நம்ம கொஞ்ச நாள் பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும். பேசி பழகினவங்களே எப்படி இருக்காங்கன்னு இந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லாருமே நம்ம தனியாக அந்த வேர்ல்டில் சர்வே பண்ணுவோம். தனியாக தான் வந்தோம், தனியாகவே கடைசி வரைக்கும் போவோம். எமோஷ்னல் சப்போர்ட் வந்து நான் அதை எப்படி சொல்கிறதுனா, கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. பட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளோட எமோஷ்னலுக்கு ஒர்த்தானவங்களா, நம்மளோட க்ரோத்துக்கு அவங்க வந்து எப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்களா. ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான வேலை போயிட்டுருக்கும். பட் இடையில நிறைய பேர் கிராஸ் பண்ணுவாங்க, உனக்கு இதை விட அது பெட்டராக வரும், நீ அதை ட்ரை பண்ணு. நம்ம நல்ல லைஃப் க்ரோத் ஆகிட்டு இருக்கும் போது எதுனா ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பல பேர் வந்து ஸ்டாப் ஆகிடுவோம், அவ்வளோதான் நம்ம லைஃப் போயிடுச்சு அப்படின்னு. அது கிடையாது. இது மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடையாது. பர்சனலாக என்னோட லைஃப்லையுமே நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த கஷ்டம் வருது அப்படின்னா கடவுள் வந்து நம்ம இதை விட பெரிய கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நம்மளை பற்றி பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நம்மளை டிமோட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆதரவில் இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ க்ரோத் போகுது, எவ்வளோ சப்ஸ்கிரைப் போகுதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். டாட்டா. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.